மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்திற்கு இவ்வளவு சிறப்புகளான்னு கேட்டால் ஆமாங்க, மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுது. மூன்றாம் பிறை அன்று சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபட வேண்டும் என பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மூன்றாம் பிறை என்றால் என்ன, இதற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது, இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக நம்ம வழிபடணும், இந்த நாளில் என்ன செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும், இந்த மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் எழும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூறும் விதமாக மூன்றாம் பிறையின் மகத்துவத்தை பற்றி இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையைத்தான் சிவன் தலைமுடி மீது அணிந்திருக்கிறாரு. மூன்றாம் பிறையை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். அமாவாசை முடிந்த மூன்றாம் நாள் வரும் சந்திரனை, அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் என்பதும் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் பிறை சந்திரன் என்பது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்புடையதாகும். அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் எனவும் சொல்லப்படுது. ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதற்கு சந்திரனின் அருள் அவசியம் தேவை. இப்போ மூன்றாம் பிறையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இந்த மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே, அதாவது 6:30 மணியளவில் தோன்றும் பிறையாகும். மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம். சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. அடுத்து மூன்றாம் பிறைக்கான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல, அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறோம். இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய போற்றி என்று இடைவிடாமல் ஜெபித்து வந்தால் மன அமைதி அடையும், அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம். தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மனவியாதிகளே வராது, செல்வ வளம் பெருகும், தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் என கூறப்படுது. அடுத்து சந்திரனை வணங்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல்லை பரப்பி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து அந்த விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி அதில் பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும். பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும். நமக்கு என்ன தேவையோ அதை கேட்க வேண்டும். இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு மற்றும் தண்ணீர் என தர்மம் செய்திருக்க வேண்டும். மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவதற்காக சமமாக கருதப்படுது. இவ்வாறு சந்திர பகவானிடம் வேண்டுதல் வைக்கும்போது நம் வீட்டில் இருக்கும் பொன் பொருள் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை முடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து சந்திர பகவானை முழுமையாக வேண்டிக் கொண்டு பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நைவேத்தியத்தை சந்திரனுக்கு படைத்து உங்களது பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பட்சத்தில் சந்திரனின் அருளாசியை முழுமையாக பெற்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வளமாக வாழ்க்கையை பெறலாம். அடுத்து சந்திர தரிசனத்தால் கிடைக்கும் பலன்கள். அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும். எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் என கூறப்படுது.
திருமணமானவர்கள் தம்பதிகளாக சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகுன்னு சொல்லப்படுது. அடுத்து யாரெல்லாம் சந்திரனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறையை தரிசித்து வந்தால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் என சொல்லப்படுது. அப்படி சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் என கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. அவர்கள் 3ஆம் பிறையின் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும். 3ஆம் பிறை சந்திரனை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்யலாம். சிவன் தலையில் இருக்கும் சந்திரனை அன்று மாலை தரிசனம் செய்தும் கொள்ளலாம். அதுவே மிக சிறந்த வழிபாடாக கூறப்படுது. முடிந்தவரை 3ஆம் பிறை சந்திரனை காண முயலுங்கள். அதற்கான பலன்கள் கண்டிப்பாக உங்களை வந்தே சேரும். நன்றி.